ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடுகளில் அழகுக்காக வளர்க்கப்படுகிற கேனா லில்லி பிளான்ட்ஸ் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இது மண்ணுக்குள் விளையிற இஞ்சி, மஞ்சள் மாதிரி ரைசோமில் இருந்து வளரக்கூடியது. விதைகளில் இருந்தும் இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். என்ன கலர்ஸ் இருக்குது, ப்ரைஸ் என்ன, சீட்லேருந்து எப்படி வளர்க்குறது, ரைசோம்லேருந்து எப்படி வளர்க்குறதுன்னு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன வீடியோவில் இந்த பிளான்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். சேல்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கல, இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் நெக்ஸ்ட்டு ஜான்வரியில் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெரைட்டி இது சாக்லேட் கலர் லீஃபில் பெரிய பூக்களாக பூக்கும். நட்டதும் 3 மாதத்தில் உங்களுக்கு மொட்டு வந்து பூத்துடும். இதோட ப்ரைஸ் 70 ருபீஸ். சம்மரில் பூக்கள் இப்படி இருக்கும். இப்போது கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பூக்குது. இந்த பிளான்ட்டை எப்படி சென்ட் பண்ணுவேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். செகண்ட், இந்த எல்லோ கலர் கேனா லில்லி. நீங்கள் பாட்டில் வளர்க்குறதுனா 30 சென்டிமீட்டர் சைஸ் உள்ள பாட் போதும். 4லிருந்து 5 மணி நேரம் சன்லைட் கிடைக்கிற மாதிரி உள்ள இடத்துல பாட்டை வைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் விட்டால் போதும். இந்த வெரைட்டியுமே 3 மாதத்தில் மொட்டு வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த எல்லோ கலர் கேனா லில்லியோட ப்ரைஸ் 70 ருபீஸ் தான். தேர்ட் வெரைட்டி இந்த டபுள் கலரில் பூக்கிற கேனா லில்லி. பூக்கள் பெரியதாக எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகி அழகாக பூக்கும். இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் 70 ருபீஸ். ஒவ்வொரு பூவும் பூத்து உதிர்ந்த பிறகு அந்த இடத்துல சீட் பாட் வளரும். சீட்ஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இதோ இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த வெரைட்டி கேனா லில்லியோட சீட்ஸ் தான் இது. உங்களுக்கு கேனா லில்லி பேக் பண்ணி அனுப்பும்போது 4 சீட்ஸ் வச்சு அனுப்புவேன். சீட்ஸ் ஃப்ரீ தான். இந்த சீட்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் விதைக்கும் முன்னால் ரொம்ப சூடான தண்ணியில் 2 மணி நேரம் ஊற போட்டுட்டு விதைக்கணும். உங்களால் எந்த அளவு சூடு தாங்கிக்க முடியுமோ அந்த அளவு சூடான தண்ணியில் ஊற போடுங்க. விதைகள் ஈஸியாக முளைச்சி வராது. விதைகள் முளைச்சி வர நீண்ட நாட்கள் ஆகும். 30லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி முளைச்சி வர பிளான்ட்டை தான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் பாட்டில் வளர்க்குறதுனா 30 சென்டிமீட்டர் சைஸ் உள்ள பாட் போதும். நட்ட பிறகு ரொம்ப குறைவாக தண்ணி தெளித்தா போதும். நிறைய தண்ணி விட்டால் செடி அழுகி போயிடும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் சேல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட். தேங்க்யூ.